கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார். நீங்கள் பலுகி பெருகி பன்மடங்காக்கி மண்ணுலகை நிரப்புங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் நோவாவுடன் ஓர் உடன்படிக்கையை மேற்கொள்ளுகிறார். அந்த உடன்படிக்கை, என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன், என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன், எனக்கும் மண்ணுலகிற்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். இந்த உடன்படிக்கை எதை குறிப்பிடுகிறது என்றால், நோவாவின் காலத்தில் ஆண்டவர் 40 இரவு 40 பகல் மழை பொழியச் செய்து இந்த உலகத்தில் தீங்கு அதிகரித்திருப்பதனால், தீமை தலைவிரித்தாடி தவறான பழக்க வழக்கங்களுக்கு மக்கள் அடிமையாகி போயிருந்ததனால், தாம் படைத்த இந்த மக்களுக்காக மனம் வருந்திய இறைவன் நீரினால் அவர்களை அழிப்பதை பார்த்தோம். இனிமேல் இப்படிப்பட்ட அழிவு உங்களுக்கு நேரிடாது, நீரினால் இனிமேல் நான் உங்களை அழிக்க மாட்டேன் என்கிற வாக்குறுதியை நேர்மையாளரான நோவாவுடன் மேற்கொள்ளுகிறார். அந்த உடன்படிக்கை தான் என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன் என்பதனுடைய உடன்படிக்கையின் அடையாளம். இங்கு நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். கடவுள் நீரினால் இந்த உலகத்தை அழிக்க மாட்டார் என்கிற உடன்படிக்கை செய்திருக்கிறாரே, சுனாமியால் எவ்வளவோ உயிர்கள் பலியானதே, இதற்கு என்ன காரணம்? அடிக்கடி ஏற்படுகிற புயற்காற்றினால் வெள்ளப்பெருக்கு அபாயங்கள் ஏற்படுகிறதே, அதற்கு என்ன காரணம்? புயல் காற்றில் சிக்கி கடலின் கொந்தளிப்பினால் கொத்து கொத்தாக மக்கள் மடிகிறார்களே, இதை எப்படி புரிந்து கொள்வது? இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இவையெல்லாம் நடக்கின்றன? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் உடன்படிக்கை மேற்கொண்டார் என்பது உண்மைதான். அவர் வாக்கு மாறாத இறைவன் என்பதும் உண்மைதான். நிச்சயமாக அவர் நம்மை தண்டிக்கிறவரோ அழிக்கிறவரோ அல்ல. மாறாக நாம் ஒவ்வொருவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற தெய்வன். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு தன் ஒரே பேரான மகனையே நமக்காக கொடுத்த இறைவன், சிலுவையில் இரத்தம் சிந்தி மரிக்கிற அளவிற்கு நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக இயேசு கிறிஸ்து மரணித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த இறை வார்த்தையினுடைய உண்மைத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் பெரும்பாலும் இறைவன் நமக்கு தருகின்ற தண்டனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெறும் இது நமக்கு இறைவனால் கொடுக்கப்படுகிற தண்டனை என்று மட்டும் நாம் கருதிவிடக்கூடாது. மாறாக இயற்கைக்கு எதிராக மனிதர்களாகிய நாம் செயல்படுகிற போது, இயற்கையை சீரழிக்கிற போது, இயற்கையினுடைய நலனில் அக்கறை காட்டாத போது, அந்த இயற்கையினுடைய வளங்களை எல்லாம் நாம் பாதுகாக்காத போது, இறைவன் நமக்கு தருகின்ற எச்சரிக்கை தான் இந்த புயல் காற்று, வெள்ளப்பெருக்கு, சுனாமி எதுவாக இருந்தாலும். இதை நாம் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த எச்சரிக்கையை நாம் கவனத்தோடு அணுக வேண்டும். இரண்டாவது, இன்றைய நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்படுகிற சிந்தனை. இயேசு இன்றைய நற்செய்தியில் தன்னை சுய பரிசோதனை செய்வதின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு சுய ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என விரும்புகிறார். அதற்கான அழைப்பை தருகிறார். நம் வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்கவில்லை என்றால்
நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாக மாறிவிடும். நம் வாழ்க்கை பயணம் தவறான திசையில் சென்று சேர்ந்துவிடும். எனவே நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறேனா? தீய நண்பர்களோடு பழகி கொண்டிருக்கிறேனா? போதைப் பொருட்களுக்கு நான் அடிமையாகி போயிருக்கிறேனா? தவறான உறவுகளில் சிக்குண்டு குடும்ப வாழ்க்கைக்கும் திருமண வாழ்க்கைக்கும் பிரம்மாணிக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. அதற்கான அழைப்பு தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க கொடுக்கிற அழைப்பு. ஆண்டவர் இயேசு பிலிப்பு செசாரியா என்கிற புறவினத்து வாழ் மக்கள் பகுதிக்கு செல்லுகிறார். அந்த பகுதியில் தான் இந்த கேள்வியை அவர் எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். அம்மக்கள் வழிபட்டு வந்த போலி தெய்வங்களை, வேற்று தெய்வங்களை, உருவ வழிபாடுகளை மறைமுகமாக சுட்டி காட்டுகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை இந்த உலகத்தின் மீட்பராக, இந்த உலகத்தின் மெஸ்ஸியாவாக குறித்து காட்டுவதை இந்த இடத்தில் நாம் உள்ளார்ந்த பொருளாக அறிந்து கொள்ளலாம். இயேசுவினுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பின் வழியாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் மீட்பினை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், மீட்பினை பெற்றிருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் கழுவாயானார். இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனும் இயேசு யார் என்பதை கேள்வியாய் எழுப்பி, இயேசு என் மெஸ்ஸியா, இயேசு என் மீட்பர், இயேசு என் வாழ்வின் ஓர் அங்கம் என்பதை உணர்ந்து கொண்டு இயேசுவை உயிர் மூச்சாக கொண்டு வாழ அவன் முடிவெடுத்து விடுவான். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மறை உண்மையை நாம் தேர்ந்து தெளிகிற போது நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு சொந்தமானது. அவரே நம்முடைய மீட்பர், அவரே நம்முடைய மெஸ்ஸியா என்பதை கண்டுணர்ந்து இயேசுவின் சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ வரம் வேண்டி செபிப்போம். இயேசுவே நம் மெஸ்ஸியா, மீட்பர் என்பதை இந்த உலகிற்கு அறிவிப்போம். ஆமீன்.